வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பதம் பார்க்கும் பலஸ்தீனிய போராளிகள். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் தொடரும் நெதன்யாகுவின் நாடகங்களும். 40,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் 6 பணைய கைதிகளுடைய மரணம் பற்றி குரல் எழுப்பும் சர்வதேசம். ஹமாஸினுடைய தலைவர் யஹ்யா சின்வர் உட்பட இன்னும் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களுக்கு எதிராக அமெரிக்க ஆக்கிரமிப்பின் நீதித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க போவதாகவும் லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க போவதாகவும் அதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் தயார்படுத்தி வைத்துவிட்டோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகள் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கான லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான பயிற்சிகளையும் நாங்கள் முழுமையாக முடித்து விட்டோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவ தளபதிகள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை வடக்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கவில்லை. கடந்த 9 மாதங்களாக இவ்வாறு தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் கூவித்திருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு தயாராகவே இல்லை. வடக்கு பிரதேசத்திலே போரினை விரிவாக்குவதற்கும் இவர்கள் தயாராகவே இல்லை. அதற்கான திறன்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திடம் இல்லை என்பதும் இதிலிருந்து தெளிவாக புலப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தாக்குதல் வீரியத்தினையும் அதிகரித்து வருகின்றார்கள். மேலும் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களும் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களை கூட மீள குடியமர்த்த முடியவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்துடைய தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களை பாதுகாக்கவும் முடியவில்லை. மேலும் வடக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய போலியான மாயைகளை தான் வெளிப்படுத்தி வருகின்றது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக உறுதி செய்து கொள்ளலாம். அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மொத்தமாக 8 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 6 புள்ளிகளை இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதொடர்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்று காலையிலிருந்து 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமான கிரியட் ஷமோனா, மர்கலிட், மனாரா, மலிக்கி ஆகிய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்குள் 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலின் போது ஒரு சில ஏவுகணைகளை மாத்திரமே வயது முதிர்ந்த ஐண்டோம் அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்தவும் முடிந்துள்ளது. அதிகளவான ஏவுகணைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குடியேற்ற பிரதேசங்களை தீக்கரையாக்கியுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களில் 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று மாலை மேற்கு கலிலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திரர்களின் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு தளத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து வடக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் பின்னடைவுகளை காண்பித்துள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் ஹைஃபா துறைமுகத்தினுடைய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், ஓமான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எகிப்துக்கு ஆதரவான அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ரஃபாவுக்கும் எகிப்துக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நிலைத்திருப்பது எகிப்தினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் குறித்த எல்லை பிரதேசத்திலே நிலைத்திருக்க கூடாது என்றும் இந்த அரபு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் நிலைத்திருப்பதற்கான அனுமதிகளை எகிப்திய தரப்பினர் வழங்க வேண்டும் என்றும் எகிப்தினுடைய நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை தொடர்ந்து இந்த அரபு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ஜனாதிபதி ஜோ பைடனும் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸும் ஒன்றிணைந்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு காசாவிலே யுத்தமானது முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் 2 தலைமைகளும் ஒன்றிணைந்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதற்கமைவாக இருவரும் ஒன்றிணைந்து காசாவிலே நிரந்தர
யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றினையும் தயாரித்திருப்பதாகவும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த புதிய முன்மொழிவானது இரு தரப்பினருக்கும் வழங்கப்படக்கூடிய கடைசி வாய்ப்பாக அமையும் என்றும் இந்த புதிய முன்மொழிவுக்கு ஹமாஸ் மற்றும் நெட்டன்யாஹு ஆகிய இரு தரப்பினர்களும் நெகிழ்வுத்தன்மைகளை காண்பிக்க வேண்டும் என்றும் எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தினை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்க தலைமைகள் குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு இந்த புதிய முன்மொழிவு ஒப்பந்தங்களிலும் பேச்சுவார்த்தைகளிலும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இந்த பேச்சுவார்த்தைகளின் மத்தியஸ்தர்களாக மாறியுள்ளது. இவ்வளவு நாளாக காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் எகிப்தும் கத்தாருமே மத்தியஸ்தர்களாக செயற்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அமெரிக்கா மத்தியஸ்தர்களான கத்தாரையும் எகிப்தையும் மறைமுகமாக நிராகரித்துவிட்டு தன்னுடைய மத்தியஸ்தத்திற்கு கீழால் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எல்லா விதமான ஆயுத உதவிகளையும் வழங்கியிருக்கக்கூடிய அமெரிக்கா, பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய குழந்தைகளுடைய இனப்படுகொலைகளுக்கு பங்காளியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிப்பது ஒரு நியாயமான விடயமாகவே அமையாது என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே தற்போது ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவினை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இரு தரப்பினருக்கும் வழங்கப்படும் என்றும் இந்த முன்மொழிவுகள் இரு தரப்பினருக்கும் வழங்கப்பட்டு 48 மணித்தியாலங்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அடுத்த வார இறுதிக்குள் இந்த முன்மொழிவினுடைய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை பற்றி பேசுவதற்கு புதிதாக எதுவுமே இல்லை. நாங்கள் மத்தியஸ்தர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை மாத்திரமே கையாள்கின்றோம். நெட்டன்யாஹு மீது அமெரிக்க தரப்பினர் உண்மையான அழுத்தங்களை கொடுக்கவில்லை. ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான அழுத்தங்களையும் நெட்டன்யாஹுவுக்கு அமெரிக்க தலைமைகள் வழங்கவில்லை. வெறும் வாய் வார்த்தைகள் மூலமாக மாத்திரமே அமெரிக்க தலைமைகள் நெட்டன்யாஹுவுக்கு அழுத்தங்களை வழங்குகின்றார்கள். மேலும் இந்த அழுத்தங்கள் நெட்டன்யாஹுவை அரசியல் ரீதியாக பாதுகாக்கக்கூடிய அழுத்தங்களாகவே அமைந்துள்ளன. பிலடெல்பியா எல்லை பிரதேசம் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடானது தெளிவாக உள்ளது. ஆக்கிரமிப்பினால் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலே நிலைத்திருக்க முடியாது. காசா முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நிலைத்திருக்க முடியாது. தற்போதைய களத்திற்கு தேவைப்படுவது ஒரு புதிய முன்மொழிவல்ல, மாறாக நாம் ஒப்புக்கொண்டவற்றிற்கு நெட்டன்யாஹுவை இணங்கச் செய்வதே தற்போது முக்கியமானதாகும். ஜூலை 2ஆம் தேதி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதே தற்போது மிக முக்கியமானதாகும். அத்தோடு ஆக்கிரமிப்பின் 6 பணைய கைதிகளும் ஆக்கிரமிப்பின் குண்டுவெடிப்புகளினாலேயே கொல்லப்பட்டார்கள். ஆக்கிரமிப்பின் தோற்றாக்கள் மூலமாகவும் தரைவழி தாக்குதலின் மூலமாகவுமே கொல்லப்பட்டார்கள். காசாவிலே ஆக்கிரமிப்பு தொடரப்பட்டால் ஏனைய பணைய கைதிகளையும் காப்பாற்ற முடியாது. அவர்களும் ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினால் கொல்லப்படுவார்கள். தற்போது இருக்கக்கூடிய தெளிவான சமன்பாடு என்னவென்றால் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து விதமான தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படுமாக இருந்தால் மாத்திரமே அவர்களுடைய பணைய கைதிகளை உயிருடன் முழுமையாக மீட்டெடுக்க முடியும். ஆக்கிரமிப்பினால் கொல்லப்பட்ட 50,000 பலஸ்தீனிய மக்களின் இரத்தத்தை விட 6 இஸ்ரேலிய கைதிகளின் இரத்தம் உலகின் பார்வையில் சிறந்ததாக காணப்படுகின்றதா? இதுதான் சர்வதேசத்தின் உண்மையான நிலைமையா என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்களுடைய இந்த கருத்துக்களிலிருந்து சில விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் கொல்லப்பட்ட விடயத்திற்கு சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட தரப்பினர் குரல்களை எழுப்பியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் சர்வதேச ரீதியில் குரல் எழுப்பியுள்ளார்கள். அமெரிக்க ஆக்கிரமிப்பின் குடியுரிமையை பெற்ற பணைய கைதியும் கொல்லப்பட்டிருப்பதனால் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இந்த விடயத்தினை மிக பெரிதாக கருதுகின்றது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் இந்த 6 பணைய கைதிகளும் கொல்லப்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய வான்வழி தாக்குதலினாலாகும். ஆனால் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஏனைய சர்வதேச மேற்குலக நாடுகளும் இந்த 6 பணைய கைதிகளும் கொல்லப்பட்டதற்காக ஹமாஸ் தரப்பினர் மீது குற்றம் சுமத்தியுள்ளார்கள். 40,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு மேற்குலக நாடுகளும் இந்த 6 பணைய கைதிகளுக்காக ஹமாஸ் தரப்பினர் மீது குற்றங்களை சுமத்தியிருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே கருதப்படுகின்றது. மேலும் இதுதான் இவர்களுடைய போலியான ஜனநாயகம் என்பதனையும் போலியான உலக அமைதி கோட்பாடுகள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு அமெரிக்க ஆக்கிரமிப்பு நீதித்துறையானது யஹ்யா சின்வர் மற்றும் ஏனைய ஹமாஸினுடைய மூத்த தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகளையும் சுமத்தியுள்ளது. 6 பணைய கைதிகளில் அமெரிக்க குடியுரிமை பெற்ற பணைய கைதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதன் காரணத்தினாலும் இந்த 6 பணைய கைதிகளும் உயிரிழந்திருப்பதன் காரணத்தினாலுமே அமெரிக்க ஆக்கிரமிப்பின் நீதித்துறையானது யஹ்யா சின்வர் மற்றும் ஏனைய ஹமாஸ் தலைமைகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் தற்போது அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு யஹ்யா சின்வர் அவர்கள் 2022ஆம் ஆண்டே பதில் அளித்துவிட்டார். நாங்கள் சர்வதேச பயங்கரவாதி அமெரிக்காவிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள விரும்பவில்லை. மேலும் சர்வதேச பயங்கரவாதி அமெரிக்காவிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை. மேலும் எங்களுடைய சொந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்காக சர்வதேச பயங்கரவாதி அமெரிக்கா மீது நாங்கள் தங்கியிருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்றும் யஹ்யா சின்வர் அவர்கள் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். எனவே தற்போது அமெரிக்காவின் நீதித்துறையினர் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மூலமாக காசாவின் யுத்தகலத்தில் எதுவுமே மாறப்போவதில்லை. போலியான ஜனநாயகத்தையும் போலியான உலக அமைதியையும் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ஆக்கிரமிப்பினை ஒரு தூசுக்கு கூட மதிக்கவில்லை என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமாக மொசாடினுடைய தலைவர் கத்தாருக்கு விஜயம் செய்து
கத்தாரினுடைய பிரதமரை சந்தித்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தில் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவதற்கு நெட்டன்யாஹூ சம்மதம் தெரிவித்திருப்பதாக மொசாடினுடைய தலைவர் கத்தாரினுடைய பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை நேற்றிரவே மொசாடினுடைய தலைவர் கத்தார் பிரதமரிடம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் நெட்டன்யாஹூவின் அரசு அலுவலகமும் குறித்த செய்தியை மறுப்பதற்கான எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. அதாவது ஒரே நாடகம் திரும்ப திரும்ப அரங்கேற்றப்படுகின்றது. கடந்த மாதம் நடைபெற்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் 2 வார கால நாடகமாக அரங்கேற்றப்பட்டிருந்தது. தற்போது நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் இன்னும் 2 வார கால நாடகமாகவே அரங்கேற்றப்பட போகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சரியாக 60 நாட்கள் தான் காணப்படுகின்றன. எனவே அதுவரைக்கும் நெட்டன்யாஹூ இந்த பேச்சுவார்த்தைகளை முழுமையாக இழுத்தடிப்பு செய்வார். நெட்டன்யாஹூவின் நாடகம் இவ்வாறு தான் அரங்கேற்றப்பட போகின்றது. ஒருவேளை நெட்டன்யாஹூ தற்போது திடீரென இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சம்மதத்தினை வழங்கலாம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாம் கட்டம் முடிவடைந்ததும் நெட்டன்யாஹூ மீண்டும் போரை ஆரம்பிப்பார். அதாவது இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டம் 45 நாட்களை கொண்டதாகும். இன்னும் 2 வாரங்களில் நெட்டன்யாஹூ இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தால் ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டம் முடிவடையும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முழுமையாக முடிவடைந்துவிடும். அதற்கு பிறகு மீண்டும் நெட்டன்யாஹூ காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பிப்பார். ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தினை நடைமுறைப்படுத்தாமல் மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பிப்பார். இதனால் தான் தற்போது ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்திலே பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதாக நெட்டன்யாஹூ போலியான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்தில் முதல் 45 நாட்களுக்குள் ஹமாஸிடம் உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நெட்டன்யாஹூ கோரிக்கை விடுத்துள்ளார். எனவே இவ்வாறு முதலாவது கட்டத்தில் ஹமாஸிடம் உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொண்டுவிட்டு இரண்டாவது கட்டத்தில் யுத்தத்தினை மீண்டும் தொடருவதற்கு நெட்டன்யாஹூ எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வார் என்பதை எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அமெரிக்க தேர்தலுக்கான திகதியையும் ஒப்பந்தத்திற்கான திகதியையும் நெட்டன்யாஹூ சமமாக கொண்டு செல்கின்றார் என்பதும் இதிலிருந்து புலப்படுகின்றது. எனவே இவ்வாறு தான் நெட்டன்யாஹூவினுடைய நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. அத்தோடு நெட்டன்யாஹூவின் இந்த நாடகங்கள் பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் பலஸ்தீனிய தலைமைகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். பலஸ்தீனிய தலைமைகள் சில முக்கியமான விடயங்களை கணித்திருக்கலாம். அதற்கான பாதையினை இதனூடாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கலாம். இதற்காகத்தான் பேச்சுவார்த்தை மேசைகளை பயன்படுத்தி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கலாம். எனவே இது எவ்வாறு இருப்பினும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய எங்களை விட களத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கே சில விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நெட்டன்யாஹூவினுடைய நாடகங்களுக்கான சரியான பதிலடிகளையும் அவர்களால் தான் வழங்க முடியும். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் ஏனைய அச்சுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு காணப்படுகின்றது. ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கிடையிலும் யெமன் ஹவுதி ராணுவத்திற்கிடையிலும் ஈரானிய தலைமைகளுக்கிடையிலும் பலஸ்தீனிய தலைமைகள் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே தற்போதைய சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து சில காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். பேச்சுவார்த்தை மேசைகளை பயன்படுத்தி காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். அதே நேரம் அடுத்த கட்டத்திற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த காலத்தில் எவ்வாறான மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. போலியோ தடுப்பூசிகளை வழங்குவதற்காக தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்கள் காசா முழுவதும் தொடர்கின்றன. குறிப்பாக வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் முக்கியமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் 42 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படைகள் பல பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கியுள்ளது. மத்திய காசாவிலும் கான்யூனிஸ் பிரதேசங்களிலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் மத்திய காசாவுக்கும் வடக்கு காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரின் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் நெட்சரின் பிரதேசத்தில் 15க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அல் கஸாம் படையினர், அல் குதுஸ் படையினர் மற்றும் ஏனைய படைகள் அனைவரும் ஒன்றிணைந்து நெட்சரின் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நிர்மாணித்து வரக்கூடிய கட்டளை தளங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக நெட்சரின் பிரதேசத்தில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் 334 நாட்களாக 682 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 5000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். அதேபோன்று கடந்த புதன்கிழமையிலிருந்து அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 30 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 6 சிறுவர்களும் 2 முதியவர்களும் உள்ளடங்குகின்றார்கள். மேலும் 22 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை கோலை இராணுவம் ஜெனினின் 70% தெருக்களை முழுமையாக சிதைத்து விட்டது. துல்கராம் பிரதேசத்தினுடைய 30%
50% தெருக்களை சிதைத்துள்ளது. மேலும் நப்லஸ் மற்றும் ட்ரூபாஸ் பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இன்னும் வருகின்ற வாரங்களில் தெற்கு பிரதேசமான ஹீப்ரோன் பிரதேசத்திலும் ஊடுருவல் தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தெருவுக்கு தெரு வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் ஒவ்வொரு தெருவிலும் பல வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கமைவாக நேற்றிரவு ஜெனின் பிரதேசத்திலே 4 வெடிகுண்டு தாக்குதல்களும், துல்கராம் பிரதேசத்தில் 3 வெடிகுண்டு தாக்குதல்களும், நப்லஸ் பிரதேசத்தில் 2 வெடிகுண்டு தாக்குதல்களும், ட்ரூபாஸ் பிரதேசத்திலே 3 வெடிகுண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த வெடிகுண்டு தாக்குதலினால் மொத்தமாக 5 புல்டோசர் வண்டிகள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த வெடிகுண்டு தாக்குதலிலே சிக்கி பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஜெனின் வடக்கு பிரதேசத்தில் ஒரு வீடொன்றிலே தரமான பொறிகளையும் ஜெனின் போராளிகள் வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே சிக்கி 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மாலை ஜோர்டான் வாலே பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஜெனின், ட்ரூபாஸ் ஆகிய பிரதேசங்களிலும் சோதனை சாவடிகள் இலக்கு வைத்து தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் 5 புல்டோசர் வண்டிகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாகியுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.